ஹைல ஒன் நான் பிரதீப் இன்னைக்கு சேனல்ல Hyundai Verna ரிவ்யூ தான் பார்க்க போறோம். ஸோ Hyundai Verna ஹிஸ்ட்ரி எடுத்துட்டு நம்ம மார்க்கெட்ல 2006ல வந்து லான்ச் ஆன கார் அது. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மிட் சைஸ் செடான் கேட்டகரியிலேருந்து கொண்டு வந்திருந்தாங்க. ஸோ Hyundai Verna நெக்ஸ்ட் பார்க்கும்போது நமக்கு ஃப்ளூயிடிக் Verna வந்து மார்க்கெட்ல இருந்துச்சு. ஸோ அது ஒரு நல்ல அப்டேட்டாக வந்து கொண்டு வந்திருந்தாங்க. மிட் சைஸ் மார்க்கெட்ல ஒரு நல்ல பிளேயர் இது. இப்போ நமக்கு மார்க்கெட்ல டோட்டலி 4 பிளேயர்ஸ் தான் இருக்காங்க. Volkswagen Virtus, Skoda Slavia, Honda City அண்ட் நமக்கு Hyundai Verna வந்து அவைலபிளா இருக்கு. 2023ல ஜென்ரேஷன் 3 Hyundai Verna வந்து கொண்டு வந்திருந்தாங்க. ஸோ அதோட ஃபேஸ் லிஃப்ட் தான் இந்த வெஹிக்கிள். ஸோ இந்த வெஹிக்கிள் பார்த்தீங்கன்னா பேசிக்காக ட்ரிம்ஸ் நமக்கு HX2, HX4, HX6, HX6 Plus, HX8, HX10 அப்படி நமக்கு வந்து வேரியன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ ட்ரிம்ஸ் வந்து டோட்டலி சேஞ்ச் ஆயிருக்கு நமக்கு. ஸோ எக்ஸ் வந்து நமக்கு வந்து எக்ஸிக்யூட்டிவ் லெவலில் வந்து மீன் பண்ணுது. மிட் சைஸ் செடான் மார்க்கெட் வந்து நமக்கு வந்து டெல் ஆகிட்டே தான் வருது. ஸோ அதோட மார்க்கெட் வந்து தூக்கி நிறுத்துறதுக்கு இந்த Vernaவோட அப்டேட் கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து என்ரிச் ஃபீச்சர்ஸ், டிசைன் லாங்குவேஜ் சேஞ்சஸ் எல்லாமே நடந்திருக்கு. இப்போ இந்த வீடியோ எங்கே ஷூட் பண்ணுறோம் கேட்டிங்கன்னா இங்கே FPL Hyundai இங்கே அம்பத்தூரில் ஷூட் பண்ணுறோம். இங்கே கான்டாக்ட் டீடைல்ஸ் எல்லாமே கீழே கொடுத்துட்றேன் உங்களுக்கு. உங்களுக்கான புக்கிங்ஸ், டெஸ்ட் ட்ரைவ்ஸ், என்கொயரிஸ் எல்லாத்தையும் நீங்கள் அவங்கள கான்டாக்ட் பண்ணி வரலாம். இப்போ இந்த வீடியோவில் Hyundai Verna ஃபேஸ் லிஃப்ட்டோட வாக் அரவுண்ட் பார்க்குற மாதிரி இருக்கும். இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இப்போ ஃப்ரண்ட் ப்ரெசன்ஸ் ஆஃப் நியூ Hyundai Verna பார்த்துடலாம். ஸோ ட்ரிம்ஸ் பார்த்தீங்கன்னா நமக்கு HX2, HX4, HX6, HX6 Plus, HX8, HX10 அப்படின்னு நமக்கு வந்து வேரியன்ஸ் இருக்குது. ஸோ இந்த வேரியன்ட் பார்த்தீங்கன்னா HX6 Plus இதுக்கு மேலே 2 வேரியன்ஸ் இருக்குது. ஸோ இந்த வேரியன்ட் வந்து ஒரு வேல்யூ ஃபார் மணி வேரியண்ட்டாக வந்து நமக்கு Vernaல தெரியுது. ஸோ அது ஃபீச்சர்ஸ் எல்லாமே பார்த்துட்டே வந்துடலாம் நம்ம. ஸோ ஃப்ரண்ட்டில் பார்க்கும்போது நமக்கு Hyundaiக்கான லோகோ வருது. ஸோ அது போனட்டில் எம்போஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ ஃப்ரண்ட்டில் மேஜர் ரிவிஷன் பார்க்கும்போது நமக்கு டார்க் குரோம் ரேடியேட்டர் கிரில் கொடுத்துருக்காங்க. ஸோ வண்டியோட செட்டப்பை வந்து நல்லா ஒரு போல்டாக கொண்டு வந்திருக்காங்க. ஸோ அதுதான் இந்த Vernaல மேஜர் அப்கிரேடுன்னு சொல்லலாம். மேலே நமக்கு கனெக்டட் LED DRL செட்டப் கொடுத்துருக்காங்க. ஸோ இது அப்படியே தான் ரிமைன் ஆகுது. ஸோ கிரில் பாருங்கள். ஸோ கிரில்ல அந்த ரேடியல் டார்க் குரோம் ரேடியேட்டர் கிரில் ஒரு போல்டு செட்டப்பில் கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் வந்து சைடில் வந்து க்ளோஸ் ஆகிருக்கு, பட் சென்டரில் ஓப்பனிங்ஸ் கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட்டில் நமக்கு சென்சார்ஸ் வருது. நெக்ஸ்ட் மேஜர் அப்டேட் பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த ஹெட்லாம்ப்ஸ் தான். ஸோ ஹெட்லாம்ப்ஸ் பார்க்கும்போது நமக்கு பை ப்ரொஜெக்டர் LED ஹெட்லாம்ப்ஸ் கொடுத்துருக்காங்க. மேலே நமக்கு இண்டிகேட்டர் வருது. இண்டிகேட்டர் ஹேலஜனில் தான் வருது. பட் இந்த ஹெட்லாம்ப் வந்து ஒரு மேஜர் அப்டேட். முன்னாடி நமக்கு Vernaல ஒரு ரிஃப்ளெக்டர் பேட்டர்னில் LED செட்டப் கொடுத்துருப்பாங்க. பட் இப்போ வந்து நமக்கு ஒரு ஃபுல் ப்ரொஜெக்டர் செட்டப் மாதிரி மாற்றிட்டாங்க. ஏரோடைனமிக் எலிமெண்ட்ஸ் வருது. ஸோ இதில் வந்து நமக்கு ஏர் கர்டன் இது பர்பஸ்ஃபுல். இது கீழே நமக்கு ஒரு லிப்ஸ் வந்து நல்லா ஃப்ரண்ட்டில் வர மாதிரி கொடுத்துருக்காங்க. வெஹிக்கிளில் நமக்கு டோட்டலி 6 மோனோடோன் கலர்ஸ் அண்ட் 1 டியூல் டோன் கலர் வருது. போனட்டில் கட்டிங்ஸ் பார்க்கலாம் நமக்கு ஒரு ஷார்ப்பாக 4 கட்டிங்ஸ் கொடுத்துருக்காங்க. நல்ல ஒரு ஃப்ளூயிடிக் டிசைன் மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் போய் இன்ஜின் பார்த்தலாம். ஸோ இன்ஜின் பார்க்கும்போது மேலே ப்ராப்பர் இன்சுலேஷன் கொடுத்துட்டாங்க. ஸோ Vernaல நமக்கு 2 பெட்ரோல் இன்ஜின் ஆப்ஷன் அவைலபிளாக இருக்குது. மெக்கானிக்கல் பெர்ஸ்பெக்டிவில் இந்த ஃபேஸ் லிஃப்ட்டில் எந்த சேஞ்சுமே நடக்கலை. ஸோ இந்த இன்ஜின் ஆப்ஷன் பார்க்கும்போது நமக்கு ஒரு 1.5 லிட்டருக்கான 4 சிலிண்டர் யூனிட் இது. ஸோ இந்த இன்ஜின் ப்ரொடியூஸ் பண்ணுற நம்பர்ஸ் பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு 113 bhp அண்ட் ஒரு 144 Nm ஸ்டாக் வந்து ப்ரொடியூஸ் பண்ண போகுது. ஸோ இதோட பவர் ட்ரெயின் பார்க்கும்போது நமக்கு ஒரு 6 மேனுவல் டிரான்ஸ்மிஷன் அண்ட் IVT ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ இன்னொரு இன்ஜின் ஆப்ஷன் செகண்ட் இன்ஜின் ஆப்ஷனுக்கு போகும்போது நமக்கு ஒரு 1.5 லிட்டருக்கான TGDI இன்ஜின் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. டர்போ பெட்ரோலுக்கான யூனிட் அது. ஸோ அது ஒரு 4 சிலிண்டருக்கான யூனிட். அந்த இன்ஜின் ப்ரொடியூஸ் பண்ணுற நம்பர்ஸ் பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு 158 bhp அண்ட் ஒரு 253 Nm ஸ்டாக் வந்து ப்ரொடியூஸ் பண்ண போகுது. அதோட பவர் ட்ரெயின் பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு 6 மேனுவல் டிரான்ஸ்மிஷன் அண்ட் 7 DCT ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஆனால் நமக்கு இந்த HX6லேருந்தே நமக்கு இந்த 4 ஆப்ஷனுமே அவைலபிளாக இருக்குது. சைட் ப்ரொஃபைல் சேஞ்சஸ் பார்த்துடலாம். ஸோ சைட் ப்ரொஃபைல் டைமென்ஷன் பார்க்கும்போது லென்த் பார்த்தீங்கன்னா 4.6 மீட்டர்ஸ் ஆஃப் லென்த் வருது. வித் பார்க்கும்போது 1.7 மீட்டர்ஸ், ஹைட் பார்த்தீங்கன்னா 1.4 மீட்டர்ஸ், கிரவுண்ட் கிளியரன்ஸ் 165 mm கொடுத்துருக்காங்க. வீல் பேஸ் பார்த்தீங்கன்னா 2.6 மீட்டர்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இது மிட் சைஸ் செடன் அப்படிங்கிறதால நமக்கு உள்ள சீட்டிங் வந்து செம்ம கம்ஃபர்ட்டாக இருக்கும். நம்ம உள்ளே போய் செக் பண்ணலாம் அதை. இப்போ சைட் ப்ரொஃபைலில் பார்க்கும்போது நமக்கு ஃபஸ்ட் மேஜர் ரிவிஷன் பார்த்தீங்கன்னா இந்த R16 டைமண்ட் கட் அலாய் வீல்ஸ் தான். இதுவே நீங்கள் டர்போ வேரியண்ட்டுக்கு போகும்போது ஃபுல் பிளாக்ல கொடுத்துருப்பாங்க. ஃப்ரண்ட்ல நமக்கு டிஸ்க் வருது. ஸோ இந்த டயரோட செக்ஷன் பார்க்கும்போது 205/55 R16க்கான அலாய் வீல் இது. சைடில் இந்த கட் க்ரீஸ்லாம் பாருங்க, இல்லை ஷார்ப் கட்ஸ் மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த காற்றை கிழிச்சிட்டு போகிறதுக்கான ஆட்டிடியூட், இந்த செடான்ஸ் வந்து நமக்கு ஒரு கம்ஃபர்ட் மோடில் லாங்லாம் எடுத்துகிட்டு போகிறதுக்கான மோடில் தான் பில்ட் பண்ணுவாங்க. ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி நமக்கு இந்த கட்ஸ்லாம் போட்டு கொடுத்துருக்காங்க. இது பார்க்க நல்லாயிருக்கு. நெக்ஸ்ட் அப்படியே ஓவரையும் பார்க்கும்போது பாய் டோன் கலரில் வருது. வெஹிக்கிள் நமக்கு 6 மோனோடோன் கலர்ஸ் அண்ட் 1 டியூல் டோன் கலர் வருது. ஸோ இந்த கலர் ஒரு ப்ளூ ஷேடில் வருது. இது பார்க்க நல்லாயிருக்கு. அண்ட் இந்த ஓஆர்விஎம்ல நமக்கு இண்டிகேட்டர் கொடுத்துருக்காங்க. பவர் ஃபோல்டிங் ஓஆர்விஎம் இது. டோர் ஹேண்டில் பார்க்கும்போது நமக்கு ஒரு சாட்டின் குரோமில் ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க. ரெக்கர் சென்சார் வருது. அண்ட் பெல்ட் லைனில் பார்க்கும்போது நமக்கு இந்த சாட்டின் குரோம் எலிமெண்ட் கொடுத்துருக்காங்க. மேலே பார்த்தீங்கன்னா HX6 Plus வேரியண்ட்டில் நமக்கு சன்ரூஃப் கிடைக்குது. பின்னாடி ஒரு ஷார்ட் ஃபின் ஆண்டனா கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த பெல்ட் லைனில் ரன் ஆகிற சாட்டின் குரோம் எலிமெண்ட் சூப்பராக இருக்குது பார்க்குறதுக்கு. அண்ட் அந்த கட் க்ரீசஸ் எல்லாமே டோட்டலி சூப்பராக இருக்குது. இதுவே நீங்கள் HX10 டர்போ DCT அண்ட்
நேச்சுரல் எஸ்பெக்டர் ஐவிடி வெஹிக்கிளுக்கு போகும்போது டிஸ்க் கொடுத்துருப்பாங்க. வெஹிக்கிளோட லெஃப்ட் சைடில் நமக்கு ஃபியூல் கேப் வருது, 40 லிட்டர்ஸ் ஆஃப் டேங்க் கெப்பாசிட்டி கொடுத்துருக்காங்க. ரியர் ப்ரொஃபைல் டீடைலிங் பார்க்கும்போது நமக்கு இந்த கனெக்டட் எல்இடி செட்டப் நமக்கு நல்லா அட்ராக்டாக தெரியுது. எல்இடி கனெக்டட் டெய்ல் லேம்ப்ஸ் கொடுத்துருக்காங்க. அண்ட் இந்த எலிமெண்ட் பாருங்களேன், எல்இடி பொசிஷனிங் லேம்ப்ஸ் கொடுத்துருக்காங்க ரியரில். பட் இண்டிகேட்டர் நமக்கு ஹாலஜன் பல்ப்ஸில் தான் வருது. டெய்ல் லேம்பில் இந்த எலிமெண்ட் வந்து ரொம்ப சூப்பராக இருக்குது, இதனால் அட்ராக்டிவாக இருக்குது பார்க்குறதுக்கு. அண்ட் சைட்லேயுமே சில எலிமெண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. இங்கே நமக்கு ஹுண்டாய் வேர்னாக்கான பேட்சிங் வருது, பிளாக் டாட்டாஸில் கொடுத்துருக்காங்க. இது வந்து அந்த கிளாஸ் பீஸ்க்குள்ளே வருது. நெக்ஸ்ட் அப்படியே கீழே பார்க்கும்போது ரியர் போல்டு பம்பர் கொடுத்துருக்காங்க. இந்த பம்பர் வந்து ரிவைஸ் பண்ணியிருக்காங்க, ஒரு டிஃப்யூசர் பேட்டர்னில் வருது. ரியரில் நமக்கு ரிஃப்ளெக்டர்ஸ் வருது, ரியர் சென்சார்ஸ் கொடுத்துருக்காங்க. அண்ட் சேஃப்டி கன்சர்னில் ரியர் கேமரா வருது. ரியரை பொறுத்தவரை மேஜர் சேஞ்சுன்னு பார்க்கும்போது இந்த ரியர் போல்டு பம்பர் தான். நெக்ஸ்ட் நமக்கு ரியர் ஸ்போர்ட்டி ஸ்பாய்லர் கொடுத்துருக்காங்க, இது பிளாக் டோனில் வருது. அண்ட் இது பார்க்க நல்லாயிருக்கு. ரியர் விண்டோவில் பார்க்கும்போது டிஃபாகர் லைன் வருது, ஹை மவுண்டட் ஸ்டாப் லேம்ப் கொடுத்துருக்காங்க. இது நல்லா ஸ்லோப்பியாக இருக்கிறதால நமக்கு இந்த வைப்பருக்கான நீட் இல்லை. பூட் ஓப்பனிங்க்கு நமக்கு இங்கே எலக்ட்ரிக் பட்டன் கொடுத்துருக்காங்க. எலக்ட்ரிக் பட்டனில் இந்த பூட் ரிலீஸ் ஆயிடுச்சு. பூட் ஸ்பேஸ் பார்க்கும்போது நமக்கு ஒரு 528 லிட்டர்ஸ் ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க. செடானில் அட்வான்டேஜே இதுதான், நமக்கு இந்த ஒயிட் பூட் கிடைக்க போகுது. அலாங் வித் கம்ஃபர்டபுள் சீட்டிங் நமக்கு இந்த ப்ராப்பர் பூட் கிடைக்க போகுது. நல்லா ஒய்டாக இருக்குது. பூட்டில் நமக்கு எல்லோ லைட் கொடுத்துருக்காங்க. கீழே நமக்கு ஸ்பேர் வருது, ஸ்பேர் R15 கொடுத்துருக்காங்க. ஸ்டீல் வீல் இது. அப்படியே இன்டீரியர் பார்த்துடலாம். ஸோ இன்டீரியர் பார்த்தீங்கன்னா நமக்கு இது வந்து நான் டர்போ வேரியன்ட் அப்படிங்கிறதால நமக்கு இந்த ஒயிட் அண்ட் லைட் பீச்க்கான கலர் கொடுத்துருக்காங்க. ஒயிட் அண்ட் பிளாக்ல வரப்போகுது நமக்கு இன்டீரியர். இதுவே நீங்கள் டர்போ வேரியன்ட்ஸ்க்கு போகிறீங்கன்னா நமக்கு ஒரு பிளாக் அண்ட் ரெட் ஸ்டைப்ஸோட இன்டீரியர் கிடைக்கும். இது வந்து கொஞ்சம் டஸ்ட் ப்ரோன் தான், நம்ம வந்து கொஞ்சம் நீட்டாக ஹேண்டில் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் நம்ம டோர் பேடில் பார்க்கும்போது இங்கே ஒரு ஹார்ட் பிளாஸ்டிக் எலிமெண்ட் டிசைன் பேட்டர்ன்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. பிரஸ்டு அலுமினியம் டோர் ஹேண்டில் வருது. இங்கே நமக்கு ஓஆர்எம் கண்ட்ரோல், ஃபோல்ட் ஓப்பன் அட்ஜஸ்ட்மெண்ட் கண்ட்ரோல்ஸ் வருது, லாக்கிங் கண்ட்ரோல்ஸ், பவர் விண்டோ கண்ட்ரோல்ஸ் வருது. டிரைவர் சைட் மட்டும் ஒன் டச் அப் அண்ட் டவுனில் கொடுத்துருக்காங்க. இது விண்டோ லாக்கான கண்ட்ரோல். ஸோ இங்கே நல்லா ஒயிட் ஸ்பேஸ் வருது. ஸோ இந்த கை வைக்கிற இடத்துல, நம்ம எல்போ வைக்கிற இடத்துல கொஞ்சம் அழுக்காக தான் போகுது. ஸோ இங்கே நமக்கு ஒரு ஹார்ட் பிளாஸ்டிக் எலிமெண்ட் கொடுத்துருக்காங்க. இங்கே வாட்டர் பாட்டில் ஸ்டோரேஜ் அண்ட் ஸ்பீக்கர் வருது. நெக்ஸ்ட் அப்படி இந்த சீட், டிரைவர் சீட் பார்க்கும்போது மேனுவல் அட்ஜஸ்ட்மெண்ட்ஸோட கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம ரீச்சுமே மேனுவலாக தான் பண்ணுற மாதிரி இருக்கும். ஹைட் அட்ஜஸ்ட்மெண்ட் ஃபங்க்ஷன் இருக்குது இதில். அப்படியே ரைட்டில் பார்க்கும்போது ட்ராக்ஷன் ஆன் ஆஃப் பட்டன், ஐடில் சோர்ஸ் ஆஃப் பட்டன், ஹெட்லாம்ப் லெவலர் கொடுத்துருக்காங்க. அண்ட் இங்கே நமக்கு இன்ஜின் சோர்ஸ் ஆஃப் பட்டன் வருது. HX6+ வேரியண்ட்லேயே நமக்கு இன்ஜின் சோர்ஸ் ஆஃப் பட்டன் கொடுத்துருக்காங்க. அண்ட் நமக்கு வெஹிக்கிளில் ஆம்பியன்ட் லைட்டிங் இருக்குது. ஸோ அதுக்கான ப்ளூ லைட்டிங் உங்களுக்கு தெரியும். 64 கலர் ஆம்பியன்ட் லைட்டிங் கொடுத்துருக்காங்க. நல்ல ப்ளசன்ட் டோனாக தெரியுது. இப்போ இன்டீரியர் வந்துட்டேன். ஃபர்ஸ்ட் ஸ்டேரிங் பார்க்கும்போது நமக்கு வென்யூவில் பார்த்த மாதிரியே இங்கே நமக்கு 4 டாட்ஸ் கொடுத்துருக்காங்க. இது வந்து மோர்ஸ் கோடு, இது ஹுண்டாய் லோகோ ரெசம்பிள் பண்ணது. இது நமக்கு எல்லா ட்ரிம்ஸ்லையும் டீகட் ஸ்டேரிங் கொடுத்துருக்காங்க. லெஃப்ட்டில் நமக்கு க்ரூஸ் கண்ட்ரோல், எம்இடி கண்ட்ரோல்ஸ் வருது. ரைட்டில் நமக்கு இந்த மோட் கண்ட்ரோல், கால்பெக் டிக்ளைன் ஃபங்க்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஸ்டேரிங் பார்த்தீங்கன்னா டில்ட் அண்ட் டெலஸ்கோபிக் ஃபங்க்ஷனோட கொடுத்துருக்காங்க. லெஃப்ட்டில் நமக்கு வைப்பர் கண்ட்ரோல், ரைட்டில் நமக்கு ஆட்டோமேட்டிக் ஹெட்லாம்ப்கான கண்ட்ரோல் கொடுத்துருக்காங்க. ஸ்க்ரீன்ஸ் பார்க்கும்போது நமக்கு ஒரு கனெக்ட் ஸ்க்ரீன் மாதிரி கொடுத்துருக்காங்க. இதனால் டக்கின் பண்ணியிருக்காங்க, ரோட் டைவர்ஷன் கொடுக்க போகிறதில்ல நமக்கு. ஃபஸ்ட்டு இந்த ஸ்க்ரீன் பார்க்கும்போது, ஸோ இந்த ஸ்க்ரீனில் நமக்கு பேசிக்காக ஃபோன் கனெக்ட், ஃபோன் ப்ரொஜெக்ஷன், ஆண்ட்ராய்ட் ஆட்டோ, ஆப்பிள் கார் பிளேக்கான சப்போர்ட் கொடுத்துருக்காங்க. அண்ட் இதோட சேர்த்து ரிவர்ஸ் கேமரா பார்க்கலாம் நம்ம. ஸோ நான் அதுக்கு புல் பண்ணி போடுறேன். ஸோ ரிவர்ஸ் கேமரா அடாப்டிவ் கைட்லைன்ஸோட கொடுத்துருக்காங்க. பிக்சல்ஸ் டீசெண்டாக இருக்குது. ஸோ இது வந்து ஒரு க்ளோஸ் வியூ. இது இல்லாமல் நமக்கு ஃப்ரண்ட் சென்சார்ஸ் கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம டாப் ட்ரிம் போகும்போது போஸ் ப்ரீமியம் ஸ்பீக்கர்ஸ் 8 ஸ்பீக்கர்ஸ் கொடுத்துருக்காங்க. சரௌண்ட் வியூ மானிட்டர் வருது, ஸ்மார்ட் ட்ரங்க் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மாதிரி ஃபீச்சர்ஸ் எல்லாம் நமக்கு டாப் ட்ரிமில் கிடைக்க போகுது. ஸோ இது ஒரு மிட் வேரியன்ட் அப்படிங்கிறதால நமக்கு இந்த 35 ஸ்டாண்டர்ட் சேஃப்டி ஃபீச்சர்ஸ் மீட் பண்ணியிருக்காங்க இந்த வெஹிக்கிளில். ஸோ நெக்ஸ்ட் நம்ம இந்த ஸ்க்ரீன் வரும்போது இது வந்து நம்ம இந்த கிளைமேட் கண்ட்ரோல் ஸ்க்ரீன். இதோட டச் பட்டன்ஸ், ஃபிசிக்கல் பட்டன்ஸ் மாதிரி கொடுத்துருக்காங்க. நான் வென்யூலையும் அப்சர்வ் பண்ணியிருந்தேன், வென்யூவில் ஃபிசிக்கல் பட்டன்ஸாக கொடுத்துருந்தாங்க. அது சூப்பராக இருந்துச்சு இந்த கன்சோல். ஸோ அதே மாதிரி எனக்கு இந்த கன்சோலும் நல்லா இம்ப்ரெசிவாக தெரியுது. ஸோ இதில் நமக்கு ஏசி, ஆட்டோமேட்டிக் கிளைமேட் கண்ட்ரோல் வருது, அதுக்கான டிஸ்பிளே, ஃப்ரண்ட் அண்ட் பேக் டிஃபாகர் கண்ட்ரோல்ஸ் அண்ட் இந்த ப்ளோவர் கண்ட்ரோல் வருது. ஸோ இங்கே ஒரு டச் இருக்குது. ஸோ இங்கே நமக்கு இங்கே ஒரு பட்டன் இருக்குது பாருங்கள். ஸோ இந்த பட்டன் டேப் பண்ணோன்னே மீடியா கண்ட்ரோல்ஸ் வந்துருச்சு.
ஸோ இந்த டச் ரெஸ்பான்ஸ் நல்லாயிருக்கு. ஸோ இது வால்யூம் ரெக்கார்டாக யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இந்த ஸ்க்ரீன் செம இம்ப்ரெசிவாக இருக்குது. நெக்ஸ்ட் டேஷில் பார்க்கும்போது இங்கே வந்து பேசஞ்சர் ஏர் பேக் ஆனா ஆஃபா அப்படின்றது ரினோவேஷன் காட்டுது. இங்கே ஒயிட் டச் வருது. நெக்ஸ்ட் இந்த கன்சோலுக்கு வரும்போது வயர்லெஸ் சார்ஜிங் பேட் வருது. டைப் சிக்கான போர்ட், 12 வோல்ட் சாக்கெட், யூஎஸ்பி ஏக்கான போர்ட் வருது. ஸோ இந்த இடத்துல நமக்கு வென்டிலேஷன் சீட்ஸ்க்கான பட்டன் வரும். ஸோ அது டாப் டர்மில் நமக்கு வென்டிலேஷன் சீட்ஸ் கிடைக்கும். இங்கே எனக்கு பார்க்கிங் சென்சர் ஆஃப் பட்டன், கேமரா வியூ பட்டன் கொடுத்துருக்காங்க. அப்படியே டிரான்ஸ்மிஷனுக்கு வரும்போது 6 ஸ்பீட் மேனக்கான கியர்லி வருது. வித் ரிவர்ஸோட கொடுத்துருக்காங்க. ரிவர்ஸ் நீங்கள் புல் பண்ணி மேலே போடுற மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட் இங்கே வின் கப் ஹோல்டர்ஸ் வருது. பார்க்கிங் பிரேக் வித் க்ரோம் டெப்போட கொடுத்துருக்காங்க. ஆம்ரஸ் வருது. ஆம்ரஸ் ஸ்லைடிங் ஆம்ரஸ் கொடுத்துருக்காங்க. வித் டீசன்ட் ஸ்டோரேஜோட கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் க்ளோ பாக்ஸ் பார்க்கும்போது கூலிங் ஃபங்க்ஷனோட கொடுத்துருக்காங்க. நல்ல டீசன்ட் ஸ்டோரேஜ் மாதிரி இருக்குது. நெக்ஸ்ட் இங்கே மேலே பார்க்கும்போது ஆட்டோ டிம்மிங் ஆயிரும். ஆட்டோ டிம்மிங் ஆயிரும் உங்களுக்கே தெரியும், இது வந்து எனக்கு ஒரு ஃபேவரட் ஃபீச்சர். ஸோ இது வந்து கொடுத்துட்டாங்க இதில். இங்கே வரும்போது ஒயிட் லைட்ஸ் வருது. நெக்ஸ்ட் இங்கே சன்ரூஃப் கொடுத்துருக்காங்க. HX 6+ ட்ரிமில் நமக்கு சன்ரூஃப் கிடைக்கிது. ஒன் டேப் பண்ணேன், பிளைண்டோட சேர்ந்து ஓப்பன் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் மேனுவல் க்ளோசிங் தான் பண்ணணும் நம்ம பிளைண்டை. சன்ரூஃப் வந்து ஏறி நிற்கிறது அட்வைசபிள் இல்லை, லைட்டிங் பர்பஸ்க்காக யூஸ் பண்ணிக்கலாம். ஃப்ரண்ட் ரோ செம இம்ப்ரெசிவாக இருக்குது. இந்த ஃபிசிக்கல் பட்டன்ஸ் அண்ட் இந்த மைனர் சேஞ்சஸ் எல்லாமே செம இம்ப்ரெசிவாக இருந்துச்சு. அப்படியே இப்போ ரியர் ரோ சீட்டிங் பார்த்துடலாம். செகண்ட் ரோ சீட்டிங் பார்த்துடலாம். செடான் அப்படிங்கிறதால நம்ம ஹெட்டை கொஞ்சம் மைண்ட் பண்ணி தான் உள்ளே வர மாதிரி இருக்கும். இங்கே ஒரு ஸ்லோப்பி பேட்டர்ன் இருக்கும். ஸோ ஹெட்டை நல்லா மைண்ட் பண்ணி உள்ளே வந்துட்டேன். ஸோ உள்ளே உட்காந்தோன்னே தெரியுது, வந்து லேண்ட் ஆகும்போதே தெரியுது சரியான கம்ஃபர்ட்டில் இருக்குது இந்த சீட்டு. செடான்ஸ் யூஸ்வலி வந்து செம கம்ஃபர்டபுளாக இருக்கும். ஸோ இந்த ரோ பேசிக்ஸ். நீ ரூம் பார்த்தீங்கன்னா எனஃபாக இருக்குது. ஹெட் ரூம் கரெக்டாக இருக்குது. ஸோ 6 ஃபீட்டுக்கு மேலே இருந்தீங்கன்னா கொஞ்சம் வந்து ட்ரபிள் இருக்கும்னு நினைக்கிறேன். டை சப்போர்ட் ஓகே ஃபேக்டரில் இருக்குது. லெக் வந்து டக்கின் பண்ணி வச்சு நம்ம வந்து லாங் போகலாம். பட் இந்த ரோல் அந்த குஷன் கம்ஃபர்ட் அண்ட் சீட்டிங் கம்ஃபர்ட் எல்லாமே நல்லாயிருக்கு. எல்போஸ் வந்து நம்ம இந்த இடத்துல ரெஸ்ட் பண்ணிட்டு உட்காந்து லாங் போகலாம். இங்கே ஆம்ரஸ் கொடுத்துருக்காங்க. ட்வின் கப் ஹோல்டர்ஸ் வருது. இது ஒரு ஐடியல் சிட்டிங் பொசிஷன். ஸோ இதை வச்சு நம்ம ஒரு நல்ல ஒரு சாஃபர் ட்ரிவன் கார் மாதிரி யூஸ் பண்ணலாம். நெக்ஸ்ட்டு இந்த ரோவில் நமக்கு 2 அட்ஜஸ்டபிள் லெட்டர்ஸ் கொடுத்துருக்காங்க. சீட் பெல்ட்ஸ், ஐசோஃபிக்ஸ் சேல் சீட் போன் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் அப்படியே சென்டர் கன்சோலில் பார்க்கும்போது பென்ஸ் வருது. இங்கே ஒரு ஃபோன் ஹோல்டர் வருது அண்ட் ஒரு டைப் சிக்கான போர்ட் கொடுத்துருக்காங்க. அதுவுமே இலிமினேட் ஆகுது, பார்க்க நல்லாயிருக்கு. சென்டரில் பார்க்கும்போது டனல் இருக்குது. ஒரு ஹம்போடு தான் இருக்குது. ரெஃபரன்ஸ்க்கு சென்டரில் உட்காந்து காட்டுறவங்களுக்கு. சென்டரில் உட்காரும் போது ஃபஸ்ட்டு நமக்கு இந்த கம்ஃபர்ட்டில் இந்த ஆம்ரஸ் வரதால் கொஞ்சம் லைட்டாக ஃப்ரண்ட்டில் தள்ளுற மாதிரி தான் இருக்குது. பட் இருந்தாலும் ஓகே, மேனேஜ் பண்ணிடலாம். நெக்ஸ்ட்டு ஹெட்ரூம் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி தான். நீரும் பார்த்தீங்கன்னா இந்த சீட்ஸ் வந்து ரொம்ப பின்னாடி வச்சாங்கன்னா கொஞ்சம் தட்டுற மாதிரி இருக்கும் அடல்ட்ஸ்க்கு. ஸோ பெஸ்ட் சூட்டபிள் ஃபார் 2 ப்ராப்பர் அடல்ட்ஸ் அண்ட் ஒரு சைல்டு வந்து கம்ஃபர்டபுளாக உட்காந்து போகலாம். டனல் கொஞ்சம் ஹைட்டாகவே இருக்குது. கொஞ்சம் மேனேஜ் பண்ணி நம்ம வந்து போனால் 3 அடல்ட்ஸ் உட்கார வச்சு போகலாம். கேபினில் நமக்கு ஒயிட் ரீடிங் லைட் கொடுத்துருக்காங்க. இங்கே கிராப் ரயில் வருது. நெக்ஸ்ட் நம்ம டோர் பேடில் பார்க்கும்போது ஸோ ஃப்ரண்ட்டில் பார்த்த மாதிரி அந்த பேட்டர்ன் ஃபினிஷ் பிளாக்ல வருது அண்ட் ஒயிட்டில் வருது. நம்ம இந்த கை வைக்கிற இடத்துல ஸ்பீக்கர் வருது, பவர் அண்ட் கண்ட்ரோல் அண்ட் இங்கே நமக்கு காயின் ஹோல்டர்ஸ் கொடுத்துருக்காங்க. பிரஸ்ட் அலுமினியம் டோனில் டோர் ஹேண்டில் வருது. நெக்ஸ்ட் ஒரு புது அடிஷன் பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த சன் பிளைண்ட்ஸ் தான். இது ஒரு ப்ரைவசிக்காக யூஸ் பண்ணலாம் ஆர் அடிஷ்னல் சன்லைட்டை வந்து தடுக்கிறதுக்காக யூஸ் பண்ணலாம். வாட்டர் பாட்டில் ஸ்டோரேஜ் வருது. ஸோ என்ன பொறுத்தவரை இந்த பர்னோட செகண்ட் ரோ வந்து செம கம்ஃபர்டபுளாக இருக்குது. நீங்கள் வந்து உட்காந்து பாருங்கள். ஸோ இந்த சாஃபர் ட்ரிவன் மோட்டிவில் நீங்கள் வந்து கார் பிக் பண்ண போகிறீங்க அப்படின்னா நீங்கள் வந்து தாராளமாக செகண்ட் ரோவில் உட்காந்து போகலாம். ஸோ டிரைவர் ஆர் யாராச்சும் வந்து ஓட்டிட்டு நம்ம வந்து ரிலாக்ஸ்டாக உட்காந்து போகலாம். அந்த மாதிரி செட்டப்பில் தான் வெஹிக்கிள் கொடுத்துருக்காங்க. நம்ம இப்போ டாப் ட்ரிம்ஸில் பார்த்தீங்கன்னா நமக்கு இங்கே பாஸ் மோட் வரும். ஸோ பாஸ் மோட் வந்து இந்த பர்சன் இங்கே உட்கார பர்சனுக்கு அடிஷ்னல் லெக் ரூம், நீ ரூம் எடுக்கிறதுக்கு ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது. அது டாப் ட்ரிம் வெஹிக்கிள் மட்டும் தான் இருக்குது. அண்ட் இங்கே நமக்கு மேகசின் ஹோல்டர்ஸ் கொடுத்துருக்காங்க. என்னை பொறுத்தவரை பர்னோட செகண்ட் ரோ செம கம்ஃபர்டபுளாக தெரியுது. இப்போ நம்ம வீடியோ எண்டுக்கு வந்துட்டோம். ஸோ இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா 2026 ஃபேஸ் லிஃப்டட் ஹுண்டாய் பர்னோட வாக் அரவுண்ட் பார்த்துருப்போம். இந்த வெஹிக்கிளோட எக்ஸ்டீரியர் சேஞ்சஸ், இன்டீரியர் சேஞ்சஸ், அப்கிரேட்ஸ் எல்லாமே டோட்டல் நம்ம வீடியோ செக்மெண்ட்ஸில் போய் செக் பண்ணி பாருங்கள். ஸோ என்னை பொறுத்தவரை இந்த பர்னில் வந்து பேக்டு ஃபீச்சர்ஸ், எக்ஸ்டீரியர் போல்டு லுக் கொண்டு வந்திருக்காங்க. முன்னாடி வந்து கொஞ்சம் ஒரு சட்டில் லுக் இருக்கும். பட் இப்போ வந்து ஒரு போல்டு ஸ்டாண்ட்ஸ், இந்த டார்க் க்ரோம் ரேடியேட்டர் கிரில்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ நல்லா போல்டாக காட்டுது இந்த வெஹிக்கிளில். இந்த வெஹிக்கிளில் பார்த்தீங்கன்னா நமக்கு 35 ஸ்டாண்டர்ட் சேஃப்டி ஃபீச்சர்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸ்டாண்டர்டாக 6 ஏர் பேக்ஸ் அக்ராஸ் ஆல் வேரியன்ஸில் வருது.
ABS, DBD, ESC, traction control system, ESP, vehicle stability management, ISOPIC sail seat mount, hill start assist, rear camera, rear sensors, front sensors வருது. அண்ட் இதோட சேர்த்து நமக்கு இந்த அலாய் வீல்ஸ், சன்ரூஃப், ஆட்டோ டிமிங் ஐஆர்எம் இந்த மாதிரி ஃபீச்சர்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. HX6+ வேரியன்ட் ஒரு வேல்யூ ஃபார் மணி வேரியண்ட்டாக தெரியுது எனக்கு. ஸோ நமக்கு இப்போ ADAS ஃபீச்சர்ஸ் பார்த்தீங்கன்னா நமக்கு டோட்டலி 19 ADAS ஃபீச்சர்ஸ் கொடுத்துருக்காங்க. ADAS லெவல் 2ல வருது. ஸோ இந்த பேசிக் சேஃப்டி ப்ளஸ் ADAS லெவல் 2 சேஃப்டின்னு பார்க்கும்போது நமக்கு HX8 டர்போ வேரியண்ட்லேருந்து ஸ்டார்ட் ஆகுது. ஸோ உங்களுக்கு இந்த ADAS தேவைப்படுது அப்படின்னா நீங்கள் வந்து தாராளமாக இந்த டாப் டர்ம்ஸ் வந்து பிக் பண்ணலாம். இப்போ இந்த வெஹிக்கிளோட ப்ரைஸ் பார்க்கும்போது நமக்கு ஸ்டார்டிங் 10.98 lakhs ஆரம்பிச்சு 18.4 lakhs வரைக்கும் போகுது. டோட்டல் எக்ஸ்ஷோரூம் நான் சொல்கிறது உங்களுக்கு. அண்ட் இதோட சேர்த்து நமக்கு 3 years வாரண்டி கொடுத்துருக்காங்க, 7 years எக்ஸ்டெண்டட் வாரண்டி கொடுத்துருக்காங்க. அண்ட் இதோட சேர்த்து நமக்கு 10 years ரோட் சைட் அசிஸ்டன்ஸ் வரப்போது நமக்கு Hyundai சைடில் இருந்து. ஸோ என்ன பொறுத்தவரை இந்த ஃபேஸ் லிஃப்டர் Hyundai வேணா ஒரு நல்ல பிக்காக தெரியுது. இப்போ செடான் மார்க்கெட்டுன்னு பார்க்கும்போது நமக்கு டோட்டலி 4 players தான் இருக்காங்க. ஸ்டார்டிங் ஃப்ரம் Honda City, Skoda Slavia, Volkswagen Virtus அண்ட் Hyundai Verna. ஸோ இந்த வெஹிக்கிள்லாம் கம்பேர் பண்ணும்போது Hyundai Verna வந்து எங்கள் டாப்பில் வருதுன்னு பார்த்தீங்கன்னா நமக்கு 5 stars வாங்கின வெஹிக்கிள் இது. ப்ளஸ் ADAS லெவல் 2 ஃபீச்சர்ஸ் கொடுத்துருக்காங்க. எல்லாமே என்ட்ரிக் சேஃப்டியோட இந்த மிட் சைஸ் செடன் மார்க்கெட்டில் வந்து சேல் ஆகிட்டு இருக்கு. நீங்கள் வந்து Hyundai Verna வெஹிக்கிளை செக் பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் நம்ம வேற ஒரு கார் ரிவ்யூவில் பார்க்கலாம். Until then, see you, bye.